ஓம் விக்னேஸ்வராய நமஹ. ஓம் குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. எங்கே பார்த்தாலும் ஒரே பூஜை மயமாக தான் இருக்குது. ஏன்னா ஆடி மாதம் ஆரம்பிச்செடுத்து அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது இந்த 30 நாட்களும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓம்கார் ஜோதி வாயிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லலிதா சகஸ்ரநாமம் ஒரு குழு இருக்குது. அதில் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து லோகக்ஷேமத்துக்காகவும் நமக்காகவும் கூட்டு பிரார்த்தனையோடு அதை நம்ம பண்ண போகிறோம். அந்த பாராயணம் பண்ணுறவாள்லேருந்து சுவாமியினுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு 9 டிவோட்டிஸுக்கு குபேர வழக்கும், அதுக்கப்புறம் அன்னபூர்ணியினுடைய ஒரு ஐடியாலும் கொடுக்க போகிறோம், சின்ன சிலையும். அது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் பல டிவோட்டிஸ் இதில் சேர்ந்து நாங்களும் கொடுக்குறோம் ஏதாவது சொன்னால் அதில் அந்த பிரசாதமும் ஆட் ஆகும். அது இல்லாமல் 30 நாளும் பூஜை பண்ணப்பட்ட பிரசாதம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதில் என்னெல்லாம் சேர போகிறது அப்படிங்கிறது சுவாமியினுடைய அனுகிரகத்தை பொறுத்தது. ஆனால் அந்த 9 டிவோட்டீஸில் நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம். அதுக்காக மாத்திரம்னு இல்லை, நம்மளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் எவ்வளோ முக்கியமானது, அது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த சகஸ்ரநாமத்தை முடியுமானா படியுங்கோ, இல்லைனா கேளுங்கோ, நாங்கள் ஆடியோ வடிவிலையும் கொடுத்துருவோம். நீங்கள் கலந்துக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால் கீழே ஒரு லிங்க் இருக்குது. அதில் வாட்ஸ்அப் குரூப்பினுடைய லிங்க் அது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் தாராளமாக உங்களுடைய கேட்டு முடித்ததுக்கப்புறமாவோ படித்து முடித்ததுக்கப்புறமாவோ அதில் நான் படிச்சுட்டேன்னு ஒரு மெசேஜ் போடணும். அவ்வளோதான். இந்த 30 நாளில் யாரெல்லாம் படித்து போட்டிருக்காளோ அவள்லேருந்து 9 பேர் தான் செலக்ட் ஆக போகிறா. அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, அவளுக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம பண்ண போகிறவாளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் பரிபூர்ண அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையையும் நம்ம கொடுக்குறோம். எனக்கு கிடைக்கலையேங்கிற வருத்தம் எந்த டிவோட்டிக்கும் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இதில் கலந்துக்கிறதே மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருது. பரிசுக்காகவா நம்ம சுவாமியை கும்பிடுறோம்? நம்மளுடைய வேதனைகள் எவ்வளோ இருக்கும், நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கும், அது தீரணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் இல்லையா? ஸோ லோகக்ஷேமத்துக்காகவும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்காகவும் சௌபாகியத்திற்காகவும் பண்ணப்படுற பாராயணத்தில் நீங்களும் இணைஞ்சு தாராளமாக கைகோர்த்து இந்த பாராயணத்தை பண்ணுவோம். சரியா? அனைவருக்கும் எல்லா சௌபாகியமும் வந்து சேர வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ.